திவ்யா ப்ளீஸ், உன் வீட்டு வாசல்ல தான் நிக்கிறேன். தயவு செஞ்சு போன் எடு, இல்லைன்னா ரிப்ளையாச்சும் பண்ணு. திவ்யா ப்ளீஸ், உன் வீட்டு வாசல்ல தான் நிக்கிறேன். தயவு செஞ்சு போன் எடு, இல்லைன்னா ரிப்ளையாச்சும் பண்ணு. திவ்யா, திவ்யா ப்ளீஸ், திவ்யா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. திவ்யா ப்ளீஸ், திவ்யா திவ்யா ப்ளீஸ், எவ்வளவு நேரம் ஆனாலும் வெயிட் பண்றேன். என்கிட்ட பேசிட்டு மட்டும் போ. திவ்யா, திவ்யா. வாவ், என்னாச்சு? 1 lakh views, அதுவும் 10 minutesல. வாவ், Yeah. ஷூட் பண்ணது யாரு? இந்த டைரக்டர் ஆச்சே. ஆக்ட் பண்ணது நான் இல்ல. ஓ, அப்ப டைரக்டர் கிரெடிட் இல்லையா? அப்ப ஆர்டிஸ்டுக்கு கிரெடிட் இல்லையோ? சரியா போச்சு. நான் நடிச்சதுனால தான், வேற யாரு டைரக்ஷன் தாங்க மேட்டரிங். இல்லவே இல்ல, முடியாது. பாத்தறலாம் யாராவது வியூஸ். வண்டி நிறுத்துங்க ஒரு நிமிஷம். என்னாச்சு? அங்க பாருங்க. அந்த பையன் நம்ம வீட்டு வாசல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? திவ்யாக்கு இவன் கால் பண்ணிருப்பான். இவன் மேல இருக்கிற கோவத்துல அவ அட்டெண்ட் பண்ணிருக்க மாட்டா. அதான் நேர்ல வந்திருக்கான்னு நினைக்கிறேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா போய் வண்டியை நிறுத்தி அவனை பார்த்து 4 கேள்வி நறுக்குன்னு கேளுங்க. எங்க வீட்டு வாசல்ல நின்னு அசிங்கப்படுத்தாத அப்படின்னு சொல்லி அவனை புடிச்சு 2 அரங்க. என்ன பண்றான்னு மட்டும் பாரு. போங்க. வரேன்டா. என்னப்பா பிரச்சனை உனக்கு? எதுக்கு இங்க வந்து நின்னுட்டு இருக்க? அங்கிள், திவ்யா கிட்ட பேசுறதுக்காக. திவ்யா கிட்ட பேசணும்னா உள்ள போய் பேசணும். இப்படி வெளியே நின்று இருந்தா எப்படி? அங்கிள், லவ் பண்ற பொண்ணு சண்டை போட்டுச்சுன்னா சமாதானம் பண்ற வழியை பார்க்கணும்பா. இப்படி வெளியே நின்று இருந்தா வேலைக்கு ஆகுது. வா அங்கிள். எங்க உள்ள போய் அவகிட்ட பேசி சமாதானப்படுத்து. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க பொண்ணோட அப்பா. ஃபியூச்சர்ல நான் உனக்கு மாமனார் தானே. என்னங்க நீங்க? அவனே விலகி போனாலும் நீங்க விட மாட்டீங்க போல இருக்கு. மா, நம்ம பொண்ணு தான் லவ் பண்ணிருக்கான். ஆமா, போய் பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு போய் கட்டி கொடுக்க போறீங்களா? அவன் எதுக்காக போய் சொன்னான்? நம்ம பொண்ணு மேல இருக்கிற லவ்ல தானே போய் சொன்னா. அது சாதாரண விஷயமா, சரி பண்ணிடலாம், விடு. பொண்ணு மேல உள்ள பாசத்துல இப்படி புத்தி மாறி பேசுவீங்கன்னு எதிர்பார்க்கல. உங்ககிட்ட சொன்னதுக்கு பதிலா நானே அவனை அடிச்சு விரட்டி இருக்கணும். வா. பேசினா தீராத பிரச்சனை எதுவும் இல்லை. பேசிக்கங்க. பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. உட்காருங்க. வா. திவ்யா, போன்லயும் பேச மாட்டேன்ற, வாய்ஸ் மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ண மாட்டேன்ற. இப்போ இவ்வளவு பக்கத்துல இருந்தும் பார்க்கவும் மாட்டேன்ற, பேசவும் மாட்டேன்ற. இப்படி என்ன தண்டிக்கிறதுக்கு பேசாம என்ன கொன்னுடலாம் திவ்யா. இந்த நரக வேதனையில இருந்து எனக்கு விடுதலையாவது கிடைக்கும். உன் கையால செத்து போறது எனக்கு சந்தோஷம் தான் திவ்யா. முட்டாளாடா நீ? நான் என் கையால உன்னை கொலை பண்றதுக்கா இப்படி உருகி உருகி லவ் பண்ண? இப்பவும் நான் உன்னை லவ் பண்றேன்டா. ஆனா என் கோவம் எல்லாம் நீ என்கிட்ட போய் சொன்னதுதான். தப்புதான் திவ்யா. ஆனா நான் சொன்ன பொய் நம்ம காதலுக்காக தான். ஆனா என் காதல் பொய் இல்ல. திவ்யா, நான் உங்ககிட்ட சொன்ன பொய்யெல்லாம் நிஜமாக போகுது. நான் சொன்னபடி நிஜமாவே காஃபி ஷாப் ஓபன் பண்ண போறேன். நிஜமாவாடா சொல்றேன்? ஆமா. சரி, நீ உட்கார, நான் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். சரி திவ்யா.
டேய் வட செல்லம், ஷூ சாக்ஸ் எல்லாம் கையில எடுத்துட்டு வந்திருக்க? நீங்க ரெடி பண்ணாதானே நான் ஸ்கூலுக்கே போவேன். ஓ சரி சரி, தாத்தாவோட மார்னிங் டியூட்டி. நான் கால் நீட்டேன். அண்ணா வட பார்த்தா ஒரு முக்கியமான விஷயம் வேலையை விட போறியா? அண்ணா இப்பதானே ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓ. நல்லபடியா போயிட்டு இருக்கு. நீங்க ஓ, வேற சரி, சரி. இந்த செங்கல்பட்டு எம்எஸ்கே மில்லு கணக்கெல்லாம் நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஆமா. அவங்க கிட்ட இருந்து ஃபோன் வந்ததுண்ணா. நம்மள 2 நாள் செங்கல்பட்டுல தங்கி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போக சொல்லியிருக்காங்கண்ணா. டேய் செங்கல்பட்டுக்கெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிடுறா. ஐயோ, அண்ணா இன்டர்னல் ஆடிட்டிங்லாம் நடக்குதா அண்ணா? ஆடிட்டர் வேற வராராம். நம்மளையும் 2 நாள் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி இருந்து வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போக சொல்றாங்கண்ணா. டேய் இப்போதானே முடியாதுன்னு சொன்னேன், திருப்பி வாவான்ற. அங்க இருந்து தங்குற வேலையெல்லாம் சரியா வராது. காலை அசக்காத. எதுவா இருந்தாலும் அவங்கள இங்க வர சொல்லு. சரிண்ணா, நான் போய் பேசி பார்த்துட்டு வரேன். போ. ஷூ குடுறா. ஹலோ. ஓகே சார், நான் சொல்லிடுறேன் சார். ஓகே போடுறா. அண்ணா பேசி பார்த்துட்டேன். அதுக்குள்ள செங்கல்பட்டு போயிட்டு வந்துட்டியா? இல்லண்ணா போன்ல பேசினேண்ணா. ஓ, phone ரொம்ப லயா? ரிக்வெஸ்ட் பண்றாங்க. ஆ. வந்து தங்கி ஒரு 2 நாள் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சு கொடுக்கணுமா, சிரமம் பார்க்காம வாங்கன்றாங்கண்ணா. வீட்டுக்கு கார்லாம் அனுப்புறேங்கிறாங்கண்ணா. எல்லாரும் செய்யறதாண்ணா. ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ். எல்லாரும் செஞ்சா நான் செய்யணுமா? எனக்கு எது சரின்னு தோணுதோ அதைத்தான் நான் செய்வேன். ஆக்சுவலாக வேலை கொடுக்குறவங்க கண்டிஷன் போடுவாங்க, வேலை பார்க்குறவங்க சொல்கிறத கேட்பாங்க. நீங்கள் ரொம்ப வித்தியாசமான ஆளாக இருக்கீங்கண்ணா. அது என்ன வித்தியாசமான ஆள்னு அவ்வளோ வித்தியாசமா இழுக்கிற? இல்லைண்ணா, ஸ்லப் ஆஃப் த டிங்கு. ஸ்லிப் ஆஃப் த டிங். டேய் அது ஸ்லிப் ஆஃப் த டங்டா. இதுக்கே வாய் உளருது. இல்லைண்ணா, மற்றவங்க மாதிரி இல்லாமல் நீங்கள் நேர்மையாக கணக்கெல்லாம் பார்த்து முடிச்சு கொடுத்துட்டு வரீங்க. அதனால தான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்கண்ணா. போயிட்டு வந்துடலாண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஐஸை தூக்கி தலையில வைக்கிறியடா வெய்ய காலத்துல. ம். இந்த ஒரு தடவை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு வந்துடலாண்ணா ப்ளீஸ். கண்டிப்பா போய் தான் ஆகணுமா? ஆமாண்ணா. ம். உனக்கு செங்கல்பட்டுல ஏதாவது தனியா வேலை இருக்கா? ஐயோ, எனக்கு என்னண்ணா வேலை? உங்களை விட்டா எனக்கு வேற வேலையே கிடையாதுண்ணா. ஒரு தடவை முடிச்சு கொடுத்துட்டு வந்துடுவோம். திரும்ப கூப்பிட்டா கண்டிப்பாக நாங்கள் அடுத்த தடவைலாம் வரவே மாட்டோம்னு கண்டிஷனாக சொல்லிடலாண்ணா. அண்ணா போயிட்டு வந்துடலாண்ணா ப்ளீஸ்ண்ணா. சரி வரேன்னு சொல்லு. அப்போ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கார் அனுப்ப சொல்லிடுறேண்ணா. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் ஆஃபீஸ் ஊட்டியில் இல்லையா? ஏண்ணா? இல்லை அடிக்கிற வெயிலுக்கு ஊட்டியில் போய் 2 நாள் இருந்தாலாவது பரவாயில்ல, செங்கல்பட்டுக்கு கூப்பிடுறிய. அண்ணா பேசிட்டு வந்துடுறேண்ணா. சரி போ. ம். தாத்தா அப்ப நான் ஓகே கிளம்புறேன். பாய். சாக்லேட் சாக்லேட்டா? சாக்லேட் சாப்பிடக்கூடாதா? தொண்டை கட்டிக்கும். உள்ள லஞ்ச் பேக்ல வச்சிருக்கேன். கிளம்பு கிளம்பு. சாக்லேட் சாப்பிட்டா பல்லு விழுந்துடும்டா. அப்புறம் டிஷ்ஷு டிஷ்ஷு டிஷ்ஷு. ஜாக்கிரதையா போ. பை மம்மி, பை டாடி. பை பை பாய்டா தாத்தா. செல்லம். என்னங்க, மாமா செங்கல்பட்டுக்கு போய் அவர் வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு 2 நாள் ஆகும். அந்த 2 நாளுக்குள்ள நம்ம வேலையை முடிச்சாகணும். கரெக்ட் அண்ணி. அப்பா செங்கல்பட்டு போறது நமக்கு கிடைச்சிருக்கிற நல்ல வாய்ப்பு. இதை மிஸ் பண்ணக்கூடாது. ஆமா, நம்ம உடனே கிளம்பி போய் எங்க அப்பாவை பார்த்து இந்த விஷயத்த சொல்லணும். அவர் ஏற்கனவே வீட்டை சேல் பண்றதுக்கு ஆள் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காராம். ம். மாமா ஊருக்கு போற விஷயத்த சொல்லி இந்த 2 நாளுக்குள்ள எல்லாத்தையும் முடிக்க சொல்லணும். அண்ணி, இது கடவுளா பார்த்து நமக்கு கொடுத்துருக்கிற வாய்ப்பு. ஆமா அருண், இதை மிஸ் பண்ணோம். அப்புறம் உங்க அப்பாவை எப்படி வெளியே அனுப்புறது? ஐயோ, ரொம்ப கஷ்டம். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் அண்ணி. நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடலாம். மாப்பிள, திடீர்னு அப்பா ஊருக்கு கிளம்பி போனது நமக்கு கிடைச்சிருக்கிற குட் ஆப்பர்ச்சுனிட்டி. கடவுள் கொடுத்த இந்த வாய்ப்பை நம்ம கரெக்டா பயன்படுத்தணும். இந்தாங்க மாப்பிள, மோர் குடிங்க. மோரா? ஆமாங்க. குடு குடு. மாப்பிள,
அடிக்கிற வெயிலுக்கு இப்படி சில்லுன்னு மோர் சாப்பிடுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏமா இஞ்சி தட்டி போட்ட? அப்பா ஆ? மாமா ஊர்ல இல்லாத இந்த 2 நாள்ல நாம நினைச்சபடி எல்லாம் நல்லபடியா நடந்துரும்ல? அதுக்கான ஏற்பாடெல்லாம் சரியா பண்ணிட்டீங்கல்ல? அதெல்லாம் பக்காவா ஏற்பாடு பண்ணிட்டேமா. நம்பர் 1 பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ப்ராப்பர்ட்டி ஏற்பாடு பண்ணி கொடுக்கிற பர்ச்சேஸ் மேனேஜர் மாதிரி ஒருத்தர் நம்பிக்கையான ஆளு. அவர் நம்ம ஃப்ரெண்டு தான். அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், இன்னைக்கு வர சொல்லியிருக்கேன். அநேகமா அவர் தான் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஹலோ சார், வாங்க வாங்க வாங்க. உங்களுக்கு 100 ஆயிசு. வாங்க சார், உட்காருங்க. வாங்க சார். இவர் என் மாப்பிள்ள சார், இவன் என் பொண்ணு, இவங்க என் ஒய்ஃப். உட்காருங்க சார். மாப்பிள்ள நீங்களும் உட்காருங்க. ஏமா இவருக்கு குடிக்கிறதுக்கு மோர் கொடுவா. சரிங்க சார், இப்பதான் சாப்பிட்டேன். அப்படியா? சரி சார், நான் சொன்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிக்கான டாக்குமெண்ட் இதுல எல்லாமே இருக்கு. சரிங்க, எல்லாமே பக்காவா இருக்கு சார். ஓகே சார், எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. சரிங்க சார். ப்ராப்பர்ட்டி ஒரு தடவை நேர்ல பார்த்துட்டா டீல முடிச்சிடலாம் சார். ரொம்ப சந்தோஷம் சார். நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் கிட்ட பேசுறேன். அவரு டீலுக்கு ஓகே சொல்லிட்டா நாம ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்குலாம் போவேனா, அவர் இருக்கிற இடத்துக்கு ரிஜிஸ்டரை வர வச்சிருவாரு. ஆனா நீங்க எல்லாரும் அவர் இடத்துக்கு வர வேண்டியிருக்கும். நோ ப்ராப்ளம் வருவாங்க சார். நாங்க வந்துடுறோம். ஓகேங்க, அப்போ இந்த ஃபைல் என்கிட்டயே இருக்கட்டும். நான் அவங்க கம்பெனி லீகல் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்து லீகல் ஒப்பீனியன் வாங்கணும். அவங்க ஓகே சொல்லிட்டா எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிடலாம் சார். சார் எத்தனை நாள்ல முடியும் சார்? ஒரு 1 வீக் ஆகும் சார். 1 வீக்கா? சார் 1 வீக்கெல்லாம் முடியாது சார். வர 5ஆம் தேதிக்குள்ள முடிச்சு கொடுங்க சார். ஆமாங்க, அப்பா சொல்ற மாதிரி முடிச்சு கொடுத்துருங்க ப்ளீஸ். அது எப்படிங்க 5ஆம் தேதிக்குள்ள முடிக்க முடியும்? சார் சார் சார், நீங்க மனசு வச்சா முடியும் சார். கொஞ்சம் அவசரம் சார், ப்ளீஸ் நிலைமையை புரிஞ்சுக்குங்க சார். சார் யோசிக்காதீங்க சார், கண்டிப்பா உங்களால முடியும் சார். ப்ளீஸ் சார். சரிங்க சார், நீங்க சொன்ன தேதிக்கு முடிச்சு கொடுத்துறேன். ஆனா நீங்க எனக்கு ஏதாவது பார்த்து பண்ணணும் சார். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது சார். உங்களுக்கு நான் நல்லபடியா பண்ணி தரேன் சார். சரிங்க சார், அப்ப நான் வரட்டுங்களா சார்? வரேங்க. வரேங்கம்மா, வரேங்க. வாடா, ரொம்ப நாள் கனவு சீக்கிரமாவே நிறைவேற போகுது. மாப்பிள ஒன்றும் கவலைப்படாதீங்க. வர 5ஆம் தேதிக்குள்ள எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களும் உங்க தம்பியும் வீட்டை வித்தாச்சுங்கிற விஷயத்த உங்க அப்பா கிட்ட சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ண வேண்டியது உங்க பொறுப்பு. என்னமாமா நீங்க எல்லா விஷயத்திலயும் நீங்க கூட இருந்துட்டு அப்பா விஷயத்துல மட்டும் என்ன மாட்டி விட்டு நீங்க எஸ்கேப் ஆகுறீங்க? ஐயோ, எஸ்கேப் ஆகல மாப்பிள. வீடு விஷயமா உங்க அப்பா கிட்ட பேசுற உரிமை பசங்க உங்க 2 பேர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. நான் இதுல தலையிட முடியாது மாப்பிள. அப்பா கிட்ட எப்படி இதை சொல்றது? அண்ணா, அப்படி என்னடா அந்த செல்போன்ல வெறி குண்டு பார்த்துட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. தம்பி, என்ன பயந்த மாதிரி நடிக்கிறியா? ஐயோ இல்லைண்ணா. என் மேல நிஜமாவே உனக்கு பயம் இருந்ததுன்னு வச்சுக்க, இந்த மாதிரிலாம் செய்வியா?
ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணா. என் மனசுல எப்பவுமே உங்க மேல பயம், மதிப்பு, மரியாதை எல்லாமே இருக்குண்ணா. மாட்டிக்கணும்னா பயந்த மாதிரி நடிக்கிற இல்ல தம்பி? என் காதலியே பூ சுத்துறியா? உங்க காதுல யாரா பூ சுத்த முடியுமா? நீங்க யாரு? மகாபாரத்திலே மங்காத்தாடுனவராச்சே. அடுத்தது எனக்கே அல்வா கொடுப்பியா? இத பார், செய்யற வேலையை விட்டுட்டு சோசியல் மீடியால மூழ்கிட்டு அதை நான் பார்த்த உடனே அப்படியே சமாளிக்கிற பத்தியா? ஒண்ணு இந்த வேலையை பாரு, இல்ல அந்த வேலையை பாரு. இந்த வேலையை ஃபுல்லா பார்க்கணும்னு செல்போனையே பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், இந்த வேலையை விட்டு நான் வேற ஆளை போட்டுக்கிறேன். ஐயோ அண்ணா, என்னண்ணா இப்படிலாம் சொல்றீங்க? அப்படி செய்யலைனாலும் பரவாயில்ல, தப்பி தவறி தப்பா மட்டும் பண்ணிடாத. என்னால் ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்ய முடியாது. டேய் தம்பி, அதுல என்னதான்டா அப்படி இருக்கு? அது ஒன்றும் இல்லைண்ணா, ஓல்டேஜ் பர்சன்ஸ்க்காக சுயம்வரம் நடக்குது, அதைத்தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். வயசானவங்களுக்கு சுயம்வரமா? ஆமாண்ணா, இது தெரியாதா உங்களுக்கு? இதுக்குன்னு ஒரு மேட்ரிமோனியல் இருக்கு. வயசான காலத்துல ஒண்டிக்கட்டையா பாத்துக்க ஆளே இல்லாம இருக்கிற ஆண் பெண் யாரா இருந்தாலும் இதுல மெம்பர் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பாத்துக்கிறதுக்கு ஒரு துணைய இவங்க தேடி கொடுப்பாங்க. களி முத்திடுச்சுடா, களி முத்திடுச்சோ. வேற என்னத்த சொல்றது? வேணா ஒண்ணு பண்ண சொல்லுங்கண்ணா. நீ மெம்பர் ஆயிட, ஒருவேளை உன் ஒய்ஃபுக்கு அப்புறம் நீ சந்தோஷமா இருக்கலாம். அண்ணா, நான் உங்களை மெம்பர் ஆக்கலான்னு பார்த்துட்டு இருக்கேன், நீங்க என்ன மெம்பர் ஆக்கறேன்றீங்க? ஹாய், இந்த ஐடியா நல்லா இருக்கே, பேசாம ட்ரை பண்ணலாமா? ஆமா, இது ஒண்ணுதான் குறைச்சல். படிக்காம என்ன பேசிட்டு இருக்கோன்னு கேட்டுட்டு இருக்கியா நீ? டேய், நினைப்பு தாண்டா பொழப்ப கெடுக்குமாங்க. உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? அது இல்லண்ணா, எவ்வளவு நாளைக்கு தான் நீங்க சிங்கிளா ஜாலியா இருப்பீங்க? நான் சிங்கிளா இருக்கிறது உனக்கு ஜாலியா தெரியுதா? ஆமா, உலகத்துல சிங்கிளா இருக்கிறவங்க தான் ஜாலியா இருக்காங்க. அப்ப நான் ஜாலியாவே இருந்துட்டு போறேன், அதுல உனக்கு என்ன கஷ்டம்? என்னம்மா சொல்ற? நான் மட்டும் என் ஒய்ஃப் கிட்ட மாட்டி டெய்லி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்ல. நீ கஷ்டப்பட்டா நானும் கஷ்டப்படணுமா? நல்ல கதையாகுதே. அப்பா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு என்னமோ அங்கிள் சொல்றத ட்ரை பண்ணி பார்த்தா தப்பில்லைன்னு தோணுது. பாத்தீங்களா, வைஷு பாப்பாவும் என் கட்சியில சேர்ந்துருச்சு. பாத்தியாம்மா, நீ ஒருத்தி சப்போர்ட் பண்ணோன்னு உடனே கட்சி ஆரம்பிச்சிட்டான். டேய், நீ உன் பொண்டாட்டி கிட்ட கஷ்டப்படுறதுக்கு நியாயமா என்ன பண்ணிருக்கணும்? யான் பெற்ற துன்பம் இந்த உலகம் படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரையும் பார்த்து, ஐயா தயவு செஞ்சு கல்யாணம் மாத்திரம் பண்ணிக்காதீங்கன்னு கெஞ்சிருக்கணும். அதை விட்டு எனக்கு அட்வைஸ் பண்ற? அப்பா, என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, டெய்லி அவன் பொண்டாட்டி கிட்ட அந்த வீட்டில் நாய் படாத பாடுபடுறான். அதனால தான் மேக்சிமம் இங்கேயே கிடக்குறாம்மா. பொண்டாட்டி தூங்கின அப்புறம் தான் வீட்டுக்கே போறான். அவ எழுந்துக்கிறதுக்குள்ள இங்கே ஓடி வந்துடுறான். இந்த லட்சணத்துல சுயம்வர மேட்ரிமோனியல்ல நான் மெம்பர் ஆகணுமாமே? தம்பி, வந்த வேலையை பாடுறா. பார்த்தா அங்கிள், ஒரு நிமிஷம் இங்க வாங்களேன். என்ன விஷயமா? ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். மேல இருக்க டப்பா கொஞ்சம் எடுத்து தாங்களேன். ஓடா, சொன்ன டப்பாவை எடுத்து கொடு, அப்போது பொறையும் பாலும் கிடைக்கும். போ. சொல்லுங்கம்மா, எந்த டப்பாவை எடுக்கணும்? நீங்க எந்த ஆணியும் புடுங்க வேணாம். மாமாவுக்கு கணக்கு எழுத வந்த வேலையை மட்டும் பாருங்க, கணக்கு பண்ற வேலையை பார்க்காதீங்க. என்னம்மா இப்படிலாம் பேசுறீங்க? காஃபி சாப்பிடுங்க, டிஃபன் சாப்பிடுங்க, லஞ்ச் சாப்பிடுங்க, என்ன வேணாலும் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம மாமாவுக்கு 2ஆம் கல்யாணம் பண்றேன், 7வது கல்யாணம் பண்றேன்னு இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அம்மா, ஒரு பேச்சுக்கு தான் அண்ணனுக்கு. சத்தமா பேசாதீங்க, மெதுவா பேசுங்க. அம்மா, ஒரு பேச்சுக்கு தான் அண்ணனை வயசானவங்களுக்கான சுயம்பரம் மேட்ரிமோனியல்ல மெம்பராக சொன்னேன். உண்மையிலே நான் போய் உங்க மாமனாருக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? இல்ல அதுக்கு அவர் தான் ஒத்துப்பாரா? அவர் பேசினது கேட்டீங்கல்ல? இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை தானே. மாமா அவர் பாட்டுக்கு அக்கடான்னு இருக்காரு. நீங்க ஏதாவது பேசி அவர் மனசுல என்னத்தையாவது ஒண்ணு நினைச்சு திடீர்னு அவருக்கு
ரெண்டாவது கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வந்துச்சுன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, சொல்லிட்டேன். தெரியாம சொல்லிட்டம்மா. இனிமே மூச்சு கூட விட மாட்டேன். சரி, எந்த டப்பா எடுக்கணும் சொல்லுங்க. ஒரு டப்பாவும் எடுக்க வேணாம், பார்த்து நடந்துக்கோங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். சரிம்மா.